இன்னைக்கு இருக்கிற குடும்பங்கள்ல சிக்கல் யாரால தெரியுமா வருது? வாழ்க்கை துணையா இருக்கிற கணவன்களை திருப்திப்படுத்துறதுல தான் வருது. எல்லாரையும் அனுசரிங்க, குழந்தைங்களை. நான் கேட்குறேன், குடும்பத்தில் 2 சரியா இருந்தால் மற்ற எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணலாமா இல்லையா? தலைவனும் தலைவியும் சரியா இருந்துட்டா பிள்ளைகளை ஒழுங்கா பார்த்துக்கலாம், பெரியவங்களை ஒழுங்கா அனுசரிச்சுக்கலாம். இப்போ 2 பேர்ல யார் ஒழுங்கா இருக்கணுங்கிறதா முக்கியம். சும்மா கணத்துல கை வச்சுலாம் சீன் விடக்கூடாது. நாங்க அனுசரிச்சாதான் நீங்க வெளியில வெள்ளையும் சொல்லையுமா தெரிய முடியும். நாங்க மக்கர் பண்ணோம்னா உங்களுக்கு மதிப்பே கிடையாது. மவுஸ் போச்சு. வேலைக்கு பெண்கள் போறாங்க. இன்னைக்கு இருக்கிற யுகத்துல 2 பேரும் சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. 2 பேரும் எந்திரிச்சு வேலைக்கு போகும்போது, வேலைக்கு போகிற மனைவி குழந்தைகளை சரியான நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியலன்னா, வேலைக்கு போற மனைவி வந்திருக்கிற கணவனோட உடன் பிறந்தவர்களை கவனிக்க முடியலன்னா, இல்லப்பா அவளுக்கு வேலை இருக்கு, அவ அவசரமா போகணும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்கிறது தான் அந்த சிக்கலே. இது கேள்வி. பாரதியார் அழகா பெண்களுக்கு விடுதலை வேணும்னு சொன்னார். தப்பே கிடையாது. சகோதரி நிவேதிதாவை பாரதியார் பார்க்க போனாரு. சகோதரி நிவேதிதா சொன்னாங்க, பாரதியே வெளியில இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் கேட்டியே, உன் வீட்டிலே இருக்கிற உன்னுடைய மனைவிக்கு நீ சுதந்திரம் கொடுத்துருக்கிறியான்னு கேட்டாங்களே, இதுலயே யாருக்கு அனுசரிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? மகாத்மா காந்திக்கு 4 பையன். யாருக்காவது இந்த 4 பையனுடைய பேர் தெரியுமா? தெரியாது. ஜவஹர்லால் நேருக்கு ஒரே ஒரு பொண்ணு. இன்னைக்கு உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? ஒன்னும் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லவா? கோயில்ல நீங்க போனீங்கன்னா உள்ள கர்ப்பகிரகத்துல சிலைன்னு இருக்கும். நடந்து போறதுக்கு படிக்கட்டுன்னு ஒண்ணு பயன்படும். உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்களாம் பெரிய அறிஞர்கள். அந்த படிக்கட்டை மிதிச்சு மிதிச்சு போனாதான் உள்ள இருக்கிற சிலையை பார்க்க முடியும். நீங்கள்லாம் சிலையா இருக்கிறதுக்காக அத்தனை பேர்கிட்டையும் மிதிபட்டு இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துறமே, அப்போவே எங்க அனுசரிப்பு உங்களுக்கு தெரியலையா? மனைவிமார்கள்லாம் அனுசரிச்சு படிக்கட்டா இருக்கிறதுனாலதான் ஆண்கள் எல்லாம் வெளியில தெரியுறீங்க. உங்களை கையெடுத்து 4 பேர் சொல்றாங்க, வணங்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? ஒன்றும் இல்லை. ஒரு சாமியார் கிட்ட ஒருத்தன் போய் கேட்டான், எனக்கு எப்போ பார்த்தாலும் என் முன்னாடி தொல்லையே கொடுத்துட்டு இருக்கா, எப்போ பார்த்தாலும் என் முன்னாடி என்னை திட்டிகிட்டே இருக்கா, நானும் பார்க்குறேன், ஊரா போகிறேன், எல்லார் வீட்டில் இதே மாதிரி தான் நடக்குது அப்படின்னா. சாமியார் உடனே சொன்னார், ஒன்றும் செய்யாத, ஒரு சாக்கு பை எடுத்துக்கோ, சாக்கு பை நிறைய நீ யாரெல்லாம் பார்த்து பொண்டாட்டியால கஷ்டப்படுறான்னு நினைக்கிறியோ ஒவ்வொரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோ, அந்த மூட்டைக்குள்ள ஒன்னொன்னா போட்டுக்கிட்டே வா அப்படின்னாரு. இவன் ஊரா கிளம்பி போனான். எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி தான் இருக்கேன்னு ஒவ்வொரு உருளைக்கிழங்கு எடுத்து உள்ளே போட்டான். கொஞ்சம் தூரம் போக 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 என்ன ஆச்சுன்னா, சாக்கு போய் சுமையாய் போச்சு. இவனால தூக்கவே முடியல. சாமியார்கிட்ட வந்தா, ஐயோ என்னால் இந்த சுமையை தூக்கவே முடியலையே அப்படின்னா. சாமியார் சொன்னாரு, உன் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் ஆண்கள் இந்த மாதிரி தான் மனைவியால் பிரச்சனைன்னு சொல்றீங்க. நினைச்சு பாரு, மனைவியால பிரச்சனை நினைக்கிறது உன் மனசு தானே காரணம். அப்போ உன் மனசா இருக்கிறது கோணி பையன். அப்போ நீ என்ன நினைக்கிற? பொண்டாட்டி பார்க்குறப்ப பார்க்கறது செய்யறது எல்லாம் குத்தம்னு சொல்றியே, அதுதான் உருளைக்கிழங்கு. நீ உன் மனைவியை பற்றி சேகரிக்கிற எண்ணங்கள் எல்லாம் தப்பாவே இருந்ததுன்னா உன் மனசு சுமையாய் போயிடும். அப்போ மனசை நீங்க சரியா வச்சிருக்கிறீங்களா? இதுல திருப்திப்படுத்தலாமா இல்லையா? பண்ணலாம். பக்கத்து வீட்டுல பட்டு புடவை கேட்கிறோம். ஒன்னே நினைச்சுக்கோங்களேன், பட்டு புடவை நகையெல்லாம் எதுக்கு கேட்கிறோம்? எது கேட்கிறோம்? உங்க கௌரவத்தை சமூகத்துல காட்டுறதுக்கு தானே கேட்கிறோம். அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு திருமணத்துக்கு போகும்போது உன் பிள்ளைக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தா என்னன்னு கேட்கிறப்போ அந்த பொண்ணுக்கு திருப்தி வருமா? வருமா? வராது இல்ல. அப்ப அந்த பொண்ணு மனசு பாதிக்கும்ல. அது உங்களை சொந்தக்காரங்க மத்தியில கூட விட்டு கொடுக்க கூடாதுன்னு உங்க மனைவி நினைக்கிறாளே, அதுதானே உங்களை திருப்திப்படுத்துறது. அதாவது புருஷன் ஓட்டாண்டி ஆனாலும் பரவாயில்ல, சொந்தக்காரங்க மத்தியில விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதானே. அவளும் பொண்ணு தானே. இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் மனைவிகள் மட்டுமே கணவன்களை திருப்திப்படுத்துகிறார்களே தவிர பேச்சிற்கு கூட ஆடவர்கள் திருப்திப்படுத்துவதில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க்கை துணைன்னு சொல்லும் போது அந்த துணையே உங்களால அனுசரிச்சுக்க முடியலன்னா வாழ்க்கையில் நீங்க எதை அனுசரிக்க போறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு ஆற்றங்கரையை கடக்கணும், படகுல இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் நீங்க போறீங்க, படகோட்டி உங்ககிட்ட எதிர்மறையாவே பேசுறாரு. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்க, எனக்கு இந்த இயற்கை சூழ்நிலை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, என்னத்தை பிடிச்சிருக்கு, ஒரு நாள் சும்மா வந்துட்டு போற உனக்கு பிடிச்சிருக்கு, இங்கேயே இந்த குளிர்ல கடந்து சாவறவனுக்கு தான் தெரியும். நீங்க பேசுற ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் எதிர்வாதம் பண்றாரு. நீங்க என்ன தொப்புக்குன்னு இந்த நடுவாத்திலேயே குதிச்சுட்டு போறீங்க? இல்ல, ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அவசியம், நீங்க உயிரோடு அங்க போய் சேரணுமே, அதுக்காக அனுசரிச்சுக்கிட்டு தானே போறீங்க. அவங்க அப்பா ஜெனரேஷன்ல 3 பொண்டாட்டி கட்டிக்கலாம், தப்பு இல்ல. இவர் வயசுல 19 வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா இன்னைக்கு 35 வயசு ஆனா கூட கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஆம்பளை பசங்க தொலைவறாங்க பெண்களை. ஏன் பெண்கள் இப்ப சர்வ சாதாரணமா எந்த ஆம்பளையுமே தேர்ந்தெடுத்துக்கிறது இல்லைங்க. தேர்ந்தெடுக்கிறதுல அவங்க திருப்தி இல்ல. இந்த கல்ச்சரே மாறினதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? இந்த பெண்களை தவிர வேற யாருமே இல்லைங்க. சரி, தனி கொடுத்தன யாராலங்கய்யா வருது? பெண்களால தான். அவங்க தான் வேற சூழ்நிலையில இருந்து இந்த வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே என்ன பண்றாங்க? ஐயோ நம்ம வீட்டுல அப்படி பறந்துட்டு இருந்தோம் சிறகடிச்சு, இந்த வீட்டுல மாமியார் மாமனார் இந்த அதுவும் இப்பெல்லாம் யாருமே அண்ணன் தம்பியோடய அக்கா தங்கச்சியோடய இருக்கிறது இல்ல. மாமியார் மாமனார் தான் இருப்பாங்க.
அவங்களையும் விரட்டிடுறாங்க ஐயா. குடும்பத்துல கணவனை நெருப்பா கொதிக்கும் போது மனைவி நீரா இருந்து அவங்கள குளிர்விக்கணும். அதே மாதிரி மனைவி நெருப்பா கொதிக்கிற நேரத்துல கணவன் நீரா இருந்து அப்படி குளிர் வச்சுன்னு வச்சுங்கய்யா, இன்னைக்கு வந்து வாழ்க்கையில சிக்கல இல்லைங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடி மறைவது இல்லைங்கய்யா. அதனால முடியாது என்பதும் விடியாது என்பதும் முடமான வார்த்தை இல்லையா. ஒரு வருஷத்துடைய அருமை மாணவருக்கு தான் தெரியும், ஒரு மாசத்துடைய அருமை கர்ப்பிணி தாய்க்கு தான் தெரியும், ஒரு வாரத்துடைய அருமை பத்திரிகையாளனுக்கு தான் தெரியும், ஒரு நாளுடைய அருமை தினக்கூலிக்கு தான் தெரியும், ஒரு நிமிஷத்துடைய அருமை ரயில கோட்டை விட்டவனுக்கு தான் தெரியும், ஒரு வினாடியோட அருமை விபத்துல இருந்து தப்பிக்கிறான் பாத்தீங்களா அவனுக்கு தான் தெரியும். அருமை 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 அருமை. ஒரு மில்லி செகண்டோடைய அருமை ஒலிம்பிக்ல தங்க பதக்கத்தை கோட்டை விடுறான் பாருங்க அவனுக்கு தான் தெரியும். ஒரு மைக்ரோ செகண்டோடைய அருமை கணினி அறிஞருக்கு தான் தெரியும். எனவே காலத்தை பிரயோஜனப்படுத்துன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு அறிவுரை சொன்னாரு. அந்த அறிவுரையை கேட்டதுனால தான் நான் இன்னைக்கு வந்து நிக்கிறேங்கய்யா. அந்த பெரியவர் யாரும் இல்லை, எங்க அப்பா தாங்கய்யா. அப்போ அப்பா சொல்றத கேட்கணும். இன்னைக்கு வந்து ஒரு சில பெண்களுக்கு வந்து பட்டு புடவை உடுத்த பிடிக்கவில்லை, பட்டும் படாமல் உடுத்த பிடிக்கின்றது. கவிதை மாதிரி சொல்றாயா. பட்டுப்புடவை உடுத்த பிரியமில்லை, பட்டும் படாமலும் உடுத்த பிடிக்கிறது. சபாஷ்.